வாசிக்கலாம். உபாகமங்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உன்னதரும் உயர்ந்தவரும் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது கர்த்தரை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே தெய்வங்களுடைய எண்ணிக்கையை எடுப்போமானால் லட்சங்கள் லட்சங்கள் தெய்வங்கள் இருக்கிறார்கள். அதில் பல தெய்வங்கள் எனக்கு இதை நீ செய்யாவிட்டால் நான் உன்னை கொண்டு விடுவேன், உன் சந்ததியை நிக்கிரகம் பண்ணி விடுவேன் என்றெல்லாம் பல தெய்வங்கள் சொல்லுகிறதை நாம் காதார கேட்டு கண்ணார பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சில ஆழமான கருத்துக்களை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எனக்கு கைமாறி கொடுக்க போகிறார். இதை நீங்கள் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபாகமங்களின் புத்தகத்திலே மோசேயை தேவன் இருமுறை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போயிருக்கிற வழிகளில் அழைத்து 40 பகல் 40 இரவு அவர் பாதத்தில் அமர வைத்தார். அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான், கர்த்தாவே நீர் யார், உம்முடைய நாமம் என்ன? அவர் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். இப்போ அவரை குறித்து ஒன்று கூடி நல்ல புரிந்து கொள்வதற்கு அவனிடத்தில் கர்த்தர் பேசி வைக்கிற சில காரியங்களையாக நாம் வாசித்து கேட்டோம். தேவனை குறித்து வேதம் உபாகமங்கள் 10:17 இப்படி சொல்லு, உன் தேவனாகி கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவத்தில் வல்லமையுள்ளவரும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 9 பிள்ளைகள். சில வீட்டில் 5, 7, 8, 6, 5, 4, 3, 2, 1 சில வீட்டில் இருக்கு. உண்மையாகவே பெற்றோருக்கு சில இடங்களில் சில தவறுகள் ஏற்படுவது உண்டு. அம்மா ஒரு பிள்ளை ரொம்ப நேசிப்பா, அப்பா உன்னை விட நான் மிஞ்சினவன் அல்ல, இந்த பிள்ளையை நான் ரொம்ப நேசிப்பேன் என்று சொல்லுவார். இது ஒரு பட்சபாதத்தை காட்டுகிறது. ஆனால் வேதத்திலே தேவனாகிய கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல. நீங்கள் தேவனை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அதை செய்தாரு, எனக்கு அதை செய்யல. அவங்கள உயர்த்தினாரு, என்ன அவர் கண்டுகிடல. ஆனால் மோசையோடு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், நான் யாரிடத்திலேயாவது எவனிடத்திலேயாவது என்னை தேடி வந்த ஒருவனிடத்திலேயும் நான் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்லவே அல்ல. பல நேரத்தில் இந்த கர்த்தரை பட்சபாதம் பண்ணி குற்றம் சாட்டின அநேகர் இதுக்குள்ள உண்டு. இவர் எனக்கு என்னதான் செய்துட்டார் என்று கேள்வி கேட்டவங்க உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன நல்லா புரியணும்னு சொன்னா நீ வேதத்தை நன்கு வாசிக்க வாசிக்க என்னை யார் என்பதை உனக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்லவே அல்ல. பல நேரத்தில் முகஸ்துதிக்கு நாம் பலரிடத்தில் பட்சபாதம் பண்ணணும்.
நண்பர்களோடு பழகினவர்களோடு பலரிடத்தில் பட்சபாதம் பண்ணினோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் எந்த இடத்துல எந்த ஒரு மனிதனையும் நான் பட்சபாதம் பண்ணினதாக நீங்கள் நிரூபிக்க முடியாது, அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியாது. நான் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல 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 என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒருவேளை தவறுதலாக இன்னைக்கு வரை இந்த கர்த்தரை புரிந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் பட்சபாதம் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு ஆழமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு பேச போகிறார். நிச்சயம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது, அந்த வசனத்தை முடிக்க சொல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பரிதானம்னா லஞ்சம்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பல விசுவாசிகள் காணிக்கை கொடுத்து ஆண்டவரை பிரீதிப்படுத்த, தசமபாகம் கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்த, ஏதாவது சர்ச்சுக்கு செய்து தங்களை பிரீதிப்படுத்திக் கொள்ள சில பாசமார் அதில் விழுந்து போனவங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கிட்ட இல்லாத ஒரு சுபாவம், நான் லஞ்சம் வாங்கவே மாட்டேன். எனக்கு அரசு பணியில் ஒரு சின்ன பியூனு முதல் உயர் அதிகாரிகள் வர அநேகர் லஞ்சம் வாங்கி தங்கள் வாழ்க்கையிலே பெரிய சம்பத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் பரிதானம் எங்கேயும் வாங்க மாட்டார். அவரை சோப் பண்ணவே முடியாது. அவரை வார்த்தையில புகழ்ந்து ஏமாற்ற முடியாது. வார்த்தைகளை சொல்லி அவரை அப்படி ஏமாற்ற முடியாது. அவர் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, சரீரம் எந்த நிலையில எப்படி சிந்திக்கிறது, செயல்படுகிறது, வழிநடத்தப்படுகிறது, எங்க ட்ராக் விலகுதோ எல்லாம் ஆல்ரெடி பெரிய சிசிடிவி கேமராவாகும் என் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுதாரு, நான் யாருக்கிட்டையும் பரிதானம் வாங்க மாட்டேன். காணிக்க கொடுத்து பரலோகத்தில் போகலாம்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு ஆசை, போக முடியாது. தசமபாகம் கரெக்டாக கொடுத்தா பரலோகம் போயிடலாம், போக முடியாது. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தாத ஒரு மனிதன், வாழ்க்கையை சீர்படுத்தாத ஒரு மனிதன், வாழ்க்கையை அர்ப்பணிக்காத ஒரு மனிதன் கர்த்தர் பட்சத்தில் நிற்க முடியாது. அவர் பரிதானம் வாங்குகிற தேவன் அல்லவே அல்ல. ஒருவேளை கல்வெட்டில் உங்க பேர் இருக்கும், ஒருவேளை நெய்ம் போர்டில் உங்க பேர் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நான் அதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டேன். என்கிட்ட அப்படி பரிதானம் வாங்கக்கூடிய சுபாவம் இல்லை, வாங்கவும் மாட்டேன். நான் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறேனோ அதை போல என்ன ஃபாலோ பண்ணுகிறவங்க, பின்தொடர்கிறவங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளாவிட்டால் நோ, எந்த நிலையிலும் என் பக்கத்தில் வந்து சேர முடியாது. ஒருவேளை நீங்க ஒரு பணக்காரன் பக்கத்தில் ஆராதனைக்கு வந்து உட்காந்துடலாம், ஒருவேளை பெஞ்சில் முன் பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிடலாம், தப்பே இல்லை. ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனை நீங்க புரிந்து கொள்ளணும், அவர் பரிதானம் வாங்கவே மாட்டாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, அவர் பரிதானம் வாங்குகிற தேவன் அல்லவே அல்ல. அவரை நான் எந்த நிலையில் ஏமாற்ற முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக வாசியுங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவரும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். கரங்களை தட்டி. இதுல ஒரு பெரிய காரியம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதே வசனத்தை எண்ணாகமம் 23:19 வந்திருக்கிறது. அதை வாசிக்க வேண்டாம், இந்த வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்டா போதும். கர்த்தர் சொல்றாரு, நான் மனஸ்தாபப்படவே மாட்டேன். இப்போ இங்க வீக்கு வாங்கிட்டு கடைசியில சோப் பண்ணி சரி போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் சரியா வந்துருங்க, ஒரு மனஸ்தாபம் உங்க மேல. எங்க அப்பா எங்கேயும் மனஸ்தாபப்பட மாட்டாரு. எங்க அப்பா எங்கேயும் பொய் சொல்ல மாட்டாரு, எங்கேயும் அவர் மனம் மாற மாட்டாரு. இங்கதான் இருக்கிறீங்களா? இவரை நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும். இவரை நீங்க எந்த நிலையில ஏமாத்த முடியாது. ராஜம்பாச நீங்க ஏமாத்திடலாம்,
உங்க கணவனை ஏமாத்திடலாம், மனைவி ஏமாத்திடலாம், அப்பா அம்மாவை ஏமாத்திடலாம். எங்க அம்மா ஒரு நாள் எங்க அண்ணனை எங்களுக்கு வேண்டி ஏமாத்துறாங்க. எங்க அண்ணன், மூணாவது அண்ணன், இந்த என் பாட்டுக்கு இசை ஈட்டி கொடுத்தவர். அவர் ஒரு ஊழியக்காரன். அவர் அன்னைக்கு ஊழியத்துக்கு போன இடத்துல பக்கத்து வீட்டில் மரணனால போனவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. எங்கள் வீட்டு பக்கத்தில் சர்க்கஸ் நடக்கு. அல்லேலூயா. இப்பவும் நான் நினைக்கிறேன் 9 பேர் ப்ளஸ் 2 பேர் ஒரே வீட்டில் ஒரு குவார்டர்ஸில் தங்கின காலம். இன்னைக்கு இது 9 பேரையும் பிரித்து 9 இடத்துல ஆக்கி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்போ எங்கள் அம்மாட்ட நாங்கள் கேட்டோம், அம்மா சர்க்கஸுக்கு போய் பார்த்துக்கலாமா? எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல, போயிட்டு வாங்கன்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம், ஊழியக்காரர் என் மகன் வந்துடுவார், இவங்களை கண்டிப்பாக சர்க்கஸுக்கு போய் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அடி கிடைக்கும்னு சொல்லி 3 தலையணையை 3 சூப்பராக வச்சு இதுக்கு மேலே கம்பளி போட்டு விட்டாச்சு. அல்லேலூயா. என்ன போட்டாச்சு? கம்பளி போட்டாச்சு. அண்ணன் அங்கே ஊழியம் பார்த்து மரண வீடுனால ஆள் என்ன வந்துட்டாரு, நேரமே வந்துட்டாரு. ஏ ராஜே, இப்போ இவ்வளவு நேரத்துக்கு முன்ன நீ தூங்கணுமா? கம்பளி எடுத்தா என்ன கிடக்கு, தலையான கிடக்கு. அன்னைக்கு அம்மா சந்தைக்கு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு அம்மா சந்தைக்கு போயிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் சூலுன்னு சொல்லுவோம், இங்கே நீங்கள் வாரியல்னு சொல்லுவீங்க. சூப்பர் 3 வாரியல் வாங்கிட்டு வந்திருக்கு. என்னைக்கு பார்த்தாலும் எங்க வீட்டில் கதவை தட்டுனாதான் கதவு திறக்கும். அன்னைக்கு சர்க்கஸை பார்த்த நிலையில அம்மா கிட்ட வந்து, எம்மா சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி கதவை தட்டதுக்கு முன்ன கதவை திறந்துட்டு வாங்கின பாருங்க சூலடி. இந்த சூலடி என்ன இந்த இடத்துல கொண்டு நிறுத்திச்சு. எங்க சகோதரி, எனக்கு மூத்தவளும் இளையவளும் அடிபட்ட அடியில ரோசத்துல படுத்து தூங்கிட்டாங்க. எனக்கு பசி தாங்க முடியல. நான் போய் அம்மா கிட்ட ராத்திரியில அந்த கிச்சன்ல சோறு வாங்கி சாப்பிட்டு தான் படுத்தேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு மகன்கிட்ட பட்சபாதம். ஏன் பிள்ளலா கண்டிப்பா அண்ணன் அடிப்பாமனு, என் மகன் அடிப்பாமனு அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க அப்பா சொல்லுதாரு, நான் அப்படி பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. ஒருவன் வேணும்னா வேணும், வேண்டாதவன் எனக்கு வேண்டாம். இது என் கர்த்தருடைய சுபாவம். நீங்க பல இடத்துல உங்க பிள்ளைகளுக்காக மனஸ்தாபப்பட்டது உண்டு, உங்க கணவனுக்காக மனஸ்தாபப்பட்டது உண்டு, இங்களுடைய உங்க பாஸ்டருக்காக நீங்க மனஸ்தாபப்பட்டது உண்டு. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுறாரு, எனக்கிட்ட அந்த 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 கேரக்டரே கிடையாது. நான் மனஸ்தாபப்பட மாட்டேன். நான் ஒருத்தனை ஏற்றுக்கொண்டவனை ஏற்றுக்கொண்டேன், என்கிட்ட தூரம் போனால் நான் அவனை கண்டுக்கிடவே மாட்டேன். சூழ்நிலைகளுக்கு போய் சொல்லுவோம் தெரியுமா? இன்னைக்கு ஏன் லேட்டாக வந்திய சார்? இன்னைக்கு 2 விருந்தாளி வந்துட்டாங்க சார். எந்திரிச்சது லேட்டை சொல்ல மாட்டோம்ல, எந்திரிச்சத லேட்டை சொல்ல மாட்டோம். 2 விருந்தாளி வந்துட்டா சார். வரத இடத்துல போன் வந்துட்டு சார். வந்த பொருளை வச்சுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போனேன் சார். அப்ப எத்தனை பொய்? நான் ராஜாதி ராஜா சொல்லுகிறார், நான் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. அடுத்து அவர் சொல்லுதாரு, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இங்க பிள்ளை கிட்ட சண்டை போட சொல்ல, நீ செத்தாலும் உன் முகத்தில் என்ன செய்ய மாட்டேன். அவனுக்கு திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்திருக்கும், போய் யாருன்னுப்பா. அந்த அம்மா போய், மக்களே நான் உனக்கு ஆர்லிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மனுஷன் மனமாறுவான். எங்க அப்பா மனமாற மாட்டாரு. எங்க அப்பா மனமாறுகிறவர் அல்ல. என் தேவனை ருசிக்கிற, என் தேவன் யார் என்பதை அசைவோடுகிற விசுவாசி எனக்கு தேவை. இன்னைக்கு காலையில் கத்த சொல்றாரு, நான் மனஸ்தாபப்பட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் மனமாற மனுஷனும் அல்ல என்று கத்த சொல்லுகிறார். இந்த கத்தரை ருசிப்பதற்கு எனக்கிட்ட அவர் மனமே மாற மாட்டாருங்கிறத அவருக்கு உண்மையா இருக்க, பொய் சொல்லாமல் இருக்க, மனுஷனை மாறி மனமாறுகிறவர் அல்ல. நான் என் முன் வச்ச கால பின் வைக்காம அவருக்குள் இருக்க எனக்கு உதவி செய்யும்.
5ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தை எழுதும் பொழுது கர்த்தருடைய மனிதனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறது. 5ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை. சகோதரிமாரே, போன வாரத்தில் வராதவங்களுக்கு எழுதிக்காங்க, திருப்பி இதை ரிப்பீட் பண்ணுவேன். துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். விசுவாசியே, நம்ம குறித்து ஊர் என்ன சொல்லுது தெரியுமா? உன்கிட்ட விபச்சாரம் இருக்கிறது, உன்கிட்ட துன்மார்க்கம் இருக்கிறது, நீ ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா சர்ச்சுக்கு போற, மற்ற நாள் உன்கிட்ட பரிசுத்தம் இல்ல, உன் கணவனுக்கு நீ துரோகம் பண்ணுகிறாய், உன் கணவனுக்கு நீ மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறாய். ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு தைரியமாக ஒரு பேக்குக்குள்ள அந்த பைபிளை எடுத்துட்டு தலை நிமிர்ந்து வருகிறாய். உன் கணவனுக்கு தெரியாம, உன் மனைவிக்கு தெரியாம ஒரு ஆண் நண்பன், ஒரு பெண் தோழி உன் வீட்டுக்கு வரக்கூடாது. தேவன் எச்சரிக்கிறார். காதுள்ளவன் என் தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. துன்மார்க்கத்தை டோட்டல் அவர் வெறுக்கிறார். தீமை அவரிடத்தில் சேருவதில்லை. இது தேவனுடைய கட்டளை. திருப்பி போன வாரத்தில் சொன்னதை ரிப்பீட் பண்ணுவேன். இனி உங்க திருவிருந்தெடுக்க சொல்ல, உங்க கைய பிடிக்கிற காலம் ரொம்ப காலம் அல்ல, பிடித்து உங்களை உட்கார வைக்கிற காலம் ரொம்ப நெருங்கி நிற்கிறது. ஜாக்கிரதை. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா, மனம் வந்தது போல வாழ்வு, மனம் வந்தது போல. இதுக்குள்ள வந்தவனுக்கு மனம் போல வாழ முடியாது. இது ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வாழ்க்கை, இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்க்கை. இது பரிசுத்தத்துக்கு உத்தரவாதம் தந்து உங்களை அக்கறைக்கு கரை சேர்க்கிற இடம் என்பதை சபை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு ஆர்சி ஃபாதருடைய அவர் லைஃப் ஹிஸ்டரியை எனக்கு ஒன்று பார்க்க கிருபை செய்தார். எனக்கு ரொம்ப அது என்கரேஜாக இருந்தது. 11 ஆண்டுகள் அவர் இறையியல் கல்லூரியில் படித்து முத ஒரு சர்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கிட்ட படித்த ஞானம் என்ன, சைக்காலஜி என்ன, பிலோசபி என்ன, எல்லாம் மண்டையில் இருக்கு. சபையில் ஒரு பெரிய சர்ச் கொடுத்துறாங்க. அடிச்சு பொழிக்கிறாரு. பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 80 வயசு ஒரு தாத்தா தள்ளாடி வந்துக்கிட்ட, ஐயா ரொம்ப வணக்கம் ஐயா, உங்கள்கிட்ட கொஞ்சம் காரியம் பேசணும். இவர் நினைச்சாரு ஏதோ நமக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, ஒருவேளை நம்மளை பிரசங்கத்தை நல்ல பிரசங்கம் பண்ணணுங்கன்னு சொல்லி அப்ரிசியேஷன் பண்ணதான் வந்தாருன்னு சொன்ன உடனே நினைச்சிட்டாரு இவர் மனசுல, ஐயா வீட்டில் போனா தூக்கம் கிடையாது. அல்லேலூயா. எங்க வீட்டில் போனா தூக்கம் இல்லை, வேலை செய்த இடத்துலையும் சரியான நிம்மதியற்றவனாயிருந்தேன். இப்ப சரீரத்தில் ரொம்ப பலவீனம். நான் இங்க வந்தா ஆறுதல் கிடைக்கும்னு வந்தேன். எங்க வந்தேன்? ஆலயத்துக்கு வந்தா ஆறுதல் கிடைக்கும்னு வந்தையா. உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி போக தான் ஏன் வந்தேன். ஐயா இங்க வந்தாலாவது ஒரு நிம்மதியான ஒரு செய்தி எனக்கு ஜனங்களுக்கு கொடுங்க. சபையே, பல நேரத்தில் நீங்கள் இந்த ஆராதனைக்கு வர சொல்ல உங்க கன்னத்தில் ஓங்கி ஓங்கி உங்களை பார்த்து கர்த்தர் அறைகிறதை போல தேவ வார்த்தை உங்களை தேடி வந்தது, உங்களை சீர்படுத்தினது. ஆனால் இங்கு பிரசங்கித்த சில வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தியும் இருக்கிறது என்பதை சபை மறக்க கூடாது. அவர் சொல்லுதாரு, உண்மையில நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கியாராக ஊழியக்காரராக மாறுவதற்கு அந்த 80 வயசுக்காரருடைய அந்த வார்த்தை என்ன ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக்கிட்டுன்னு சொல்லி அவர் சொன்னாரு. என்ன ரொம்ப அது டச் பண்ணிச்சு அந்த வசனம். அந்த வார்த்தை என்னை ரொம்ப ஒரு உற்சாகப்படுத்தினது போல இருந்தது. சகோதரங்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த இடத்துல வர சொல்ல, நீங்க இங்கிருந்து போக சொல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த இடத்துல இருந்து போகணும்.
உங்களை இன்னும் ஒரு புதிய மனிதனை தரித்துக்கொண்டு இந்த இடத்துல போகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அதை கர்த்தர் என்னில் உங்களில் விரும்புகிறார். ஆதலால் இந்த காலையிலே அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்பட மாட்டாரு. தீமை அவரிடத்தில் சேரவே சேராது. காலையில் திரும்பி வரலாமா? இவர் இப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு. நீங்க ஈஸி இதுக்குள்ள நுழைஞ்சு அப்பா பிதாவே ஹல்லேலூயா சோத்திரம் சொல்லி முடிச்சிருந்தோம். துன்மார்க்கமும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. வேண்டாம். துன்மார்க்கம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். துன்மார்க்கம் வாழ்வில் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி வைத்தால் உன் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சந்ததிகளை உயர்த்துவார். உன் சந்ததிகளை கனம் பண்ணுவார். உன் சந்ததிகள் ஆண்டவர் ஆயிரங்களுக்கு உதவியாக உன் சந்ததியை கர்த்தர் வைப்பார். அடுத்தபடியாக மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிப்பதற்கு அல்ல வந்தேன், எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன். கரங்களை தட்டி தேவனை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் தெரியுமா? இப்போ இங்க நீங்க புரிய போறேன். நியாய பிரமாணத்தை என்ன நினைச்சேன்? அழிக்க வரல. நியாயப்பிரமாணத்தின் முதல் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடு அவரில் அன்பு கூறணும். என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு, அது சொல்றாரு, மேலே வானத்தில் கீழே பூமியில் பூமிக்கடியில் தண்ணீரில் என்னை அல்லாமல் ஒருவரை என்ன செய்யக்கூடாது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்ததா தேவன். ஏமா அண்ணா நிக்காமத்தே யோவா எனக்கு அன்பான சீசன் அவன் தாமா இனி உனக்கு பிள்ளை. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி காண்பித்து தன்னுடைய ஜீவனை பூமியிலே ஒப்பு கொடுத்தார். எருசலேமின் தேவாலயத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். இது ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடிக்கு என்ன செய்யும்? கீழே தள்ளப்படும். எருசலேம் தேவாலயம் பலமுறை இடிக்கப்பட்டது. தேவாலயம் கட்டுமான பணிகளுக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என் கர்த்தருடைய வருகை சமீபம். அவரை நீங்க புரியணும்னா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி காட்டினாரு. நியாய பிரமாணத்தின்படி ஒரு பெண்ணு விபச்சாரத்தில் விழுந்தா அவளை நியாய பிரமாணத்தின்படி அவளை என்ன செய்யணும்? தெருவில் விட்டு கல்லறியணும். ஒரு பெரிய கும்பல் கொண்டு நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. பெரிய டீம் கல்லும் தடியோடு வந்து நிற்கிறது. அவர் மணல்ல குனிந்து எழுதினார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல இவளை கல்லறியணும். அன்றைக்கு அந்த நியாய பிரமாணத்தை நியாயமாய் கை கொண்டதுனால ஒரு வீட்டுக்கு அவர் போன பொழுது அந்த வீட்டுக்காரன் தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அவள் விலை உயர்ந்த பரிமள தைலத்தை ஒரு இடத்துல சொல்லுகிறது, அவள் ஒரு இடத்துல தன்னுடைய கண்ணீரினால இயேசுவினுடைய பாதத்தை கழுகினாள். அங்க ஒரு அண்டர்லைன் பண்ணாரு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பிரசங்கிக்கப்படும். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி காட்டின ஆண்டவர் சொல்லுதாரு, நீ போய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அந்நியவனுடைய பொருளை இச்சிக்க கூடாது, தேவனுக்கு பிரியமல்லாத உன் கணவனை அல்லாமல் வேறொருவனை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று பிரசங்கிக்கிற படிப்பிக்கிற ஒரே புத்தகம் இந்த புத்தகம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் உங்களை கிளியேன்னு சொல்லுவான், ஆரம்பத்தில் மணியேன்னு சொல்லுவான், கரளேன்னு சொல்லுவான், கண்மணியே ஒன்னு எங்களை சாப்பாட்டுல எல்லாம் அந்த சோறுனுடைய விதையில எல்லாம் உன் முகம் தெரியும்னு சொல்லுவான். கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு நிறுத்திடுவான், கடைசியில் விலங்கு வச்சிருவான். மறந்துடாத.
ஜாக்கிரதை, ஜாக்கிரதை என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அளிப்பதற்கல்ல, அதை நிறைவேற்ற வந்தவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தனா நீ அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஜாக்கிரதையாக வாழ்வை கொண்டு போனோம். அதுதான் ஞானமுள்ள மனிதன். லூக்கா 9:56 மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தாரு என்றார். அதற்கு பின்பு அவர் வேறொரு கிராமத்துக்கு போனார். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, இங்க இருக்கிற ஒரு மனுஷன், நான் உள்பட ஒருத்தனும் அவன் ஆத்துமா அழிந்து விடக்கூடாது, ஒருத்தனையும் அழித்து விடக்கூடாது. இன்னைக்கு நீங்க சாட்சி சொன்னீங்க. இன்னைக்கு உங்க சாட்சியின் பிரகாரம் பலருடைய சாட்சி வச்சு பார்த்தீங்கன்னா, வண்டியில சைக்கிள்ல அல்லது டூ வீலர்ல போனவன் அவன் சாலிச்சுக்கனவன் சாரிச்சுக்கனவன் ரொம்ப பேர் செத்து போயிட்டான், ஆக்சிடென்ட்ல ரொம்ப பேர் மரித்து போயிட்டான், கரண்ட் அடிச்சு ரொம்ப பேர் செத்து போயிட்டான். ஆனா உங்க ஜீவனை இதுவரை அழிக்காம பாதுகாத்து வைக்கிறாரு என்று சொன்னா, நீங்க உங்க குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், உங்க சபைக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், நீ வேலை பார்க்கிறவன் எஜமானனுக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனாய் மாட்ட இந்த ஜீவனை சுகத்தோடு வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல. ஆதாமினாலே இந்த ஆத்துமா ரட்சிப்பை இழந்த ஸ்தானத்தில் கடைசி ஆதாமினால நமக்கு ரட்சிப்ப சொல்லுங்க, ரட்சிப்ப அவர் தந்து உங்களை இந்த பூமியில பிரஸ்டேஜா வளர வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா. இல்லாட்ட நீங்க பழையது மாதிரி கோழியையும் புறாவையும் என்னது ஆட்டையும் பலி செலுத்திக்கிட்டே இருப்பீங்க. பிரதான ஆசாரியன் ரட்சிப்பை ஜீவனை ரட்சிப்பதற்கு தன் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தட்டி யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் ஒருவனை அவர் கரங்களை தட்டி பக்கத்துல முகத்தோட முகத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒருவனை அவர் சோதிக்க மாட்டார், ஒருவனையும் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் என்ன அடிப்பாங்க தெரியுமா? நல்ல சம்பளம் வந்த சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வீடு கட்டியாச்சு அதை விட சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சோதனை வந்துட்டு அந்த ஆண்டவர்கிட்ட போன அந்த மனுஷன் என்ன சோதனை சோதிக்காரு? அவர் என்ன அவர் ஒரு இடத்துல அவர் சோதிக்க மாட்டாரு. இந்த பைபிள் சொல்லுது, நான் அசுரன் சொல்றேன். சோதிக்கப்படுகிற எவனையும் தேவன் அவனை சோதிப்பதற்காக அவர் விட்டு கொடுக்க மாட்டார். தேவன் பொல்லாங்கினால் ஒருவனை சோதிப்பவர் அல்ல. ஒருவன் அவர் என்ன செய்ய மாட்டாரு. யாருக்காவது மனசுல ஆண்டவர் தான் என்ன சோதிச்சார்னு இன்னைக்கு வர சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உங்க டிக்ஷனரியில இருந்து அந்த பதத்தை வாயிலிருந்து அந்த வார்த்தை என்ன செய்யுங்க, சோதனைக்காரன் உங்க கூட இருக்கிறான், அவன் தான் வில்லை, அவன் பேர் தான் லூசிபர், அவன் தான் சாத்தான், அவன் தான் குடும்பத்தை பிரிச்சு விடுவான், குடும்பத்தை இல்லாமாக்குவான், சபையை இல்லாமாக்குவான். ஆதலால் சபையே, எங்க அப்பா எங்கேயும் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு, என்ன செய்ய மாட்டாரு, வாயை திறந்து சொல்லுங்க, சோதிக்க விடவே மாட்டாரு. நீ கடன் வாங்கி சோதிக்கப்பட்டதுக்கு அவரை குற்றச்சாட்டக்கூடாது. அல்லேலூயா. 10 குழுவுனா 15 குழுவிலையும் பணம் வாங்கிட்டு அவர் என்ன சோதிச்சுட்டார் நினைச்ச கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஞானத்தின் ஆவியை, விவேகத்தின் ஆவியை, கல்விமானினுடைய அறிவை கத்த சபையில வருகிற விசுவாசிகளுக்கு நல்ல ஆழமான போதனையை போதித்து சபையை கட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள வைக்க கூட ஆழமான வார்த்தையை உங்க கையில் ஃபார்வர்ட் பண்ணுதாரு. யாரையும் இதுவரையும் என் தேவன் சோதித்ததாக வேதத்தை நன்று கற்று தேர்ந்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் ஆகும். அவர் எவனையும் சோதிப்பதில்லை. யாராவது இன்னைக்கு வர அப்படி ஒரு தப்பான கருத்து வச்சு இன்னைக்கு தூக்கி தூர எறிஞ்சிட்டு சோதிக்கிறவன் உங்க பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. உங்களை வட்டி வாங்க சொல்லுவான், ஆமா சொல்லுங்க. உங்களை கடன் வாங்க சொல்லுவான், அல்லேலூயா சொல்லுங்க. அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லுவான், ஆசை காட்டுவான். விழுந்துடாதங்க. ஒரு அல்லேலூயா. என்ன செய்யறங்க?
விழுந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க சொல்ல, சிஸ்டர் பக்கா அட்டிப்பொலி பட்டு சேரெல்லாம், அவங்கள விட நான் ஒரு குறைஞ்ச ஆள் இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தில் வாங்கி வச்சுருப்பாங்க, அதை மாதிரி ஈக்குவலாக நினைச்சே அன்னைக்கு சாத்தா அவங்க உள்ளத்தில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம், சோதனைக்காரன் அவங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஊரில் அல்லேலூயா இப்படி ஒருத்தன் வருவான், என்னது கொடுக்க சொல்ல சூப்பராக கொடுப்பான், அவன் வாயிலிருந்து வருத வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ வாங்க சொல்ல சிரிச்சு சிரிச்சு வாங்கினல, டேஷ் போட்டு வார்த்தை பேசுவான். வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒருவனை சோதித்ததில்லை, நான் ஒருவனை சோதித்ததில்லை. இந்த காலையிலே எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. இந்த சர்ச்சு தொடங்கிலிருந்து இன்னைக்கு வர ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்த உங்களுக்கு எத்தனை ரூபான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சர்ச்சுக்கு நீங்க செலவழித்த லட்சங்கள் உங்களுக்கு தெரியாது, மறந்துருப்பீங்க. உங்க ஊழியக்காரன் வர சொல்ல, நான் ஒரு காலத்தில் நம்ம விசுவாசி நினைச்சிருக்கிறேன், என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுடைய ஸ்நாக்ஸ் உள்பட ஒரு பெரிய என்னதுல சஞ்சில தலைச்சொமடா கொடுத்தவங்களை நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவர் கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய சுகத்தை உங்க பாஸ்டருடைய பிள்ளைகள் சுகத்தை அனுபவித்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஏனென்றால் உங்கள் கிரியைகளை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறீர்கள். யாருக்கு? யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்திருக்கிறீர்கள். நான் உபவாச கூடத்தில் சொன்னேன், உங்களை பிரசங்கம் பண்ணி சத்தியத்தில் வழி நடத்தின பாஸ்டரை நீங்க என்ன செய்யணுமா? நினைத்து கொள்ளணும். அல்லேலூயா. பாஸ்டர் எப்ப நினைவு வரும்? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு போவாட்டா அவர் சத்தம் போடுவார். அல்லேலூயா. ஆனா உன் ஊழியக்காரனை நீ எப்பொழுது நினைக்கணும். அவர் சாப்பிட்டாரா? அவர் சுகமா இருக்கிறாரா? அவருக்கு நம்மளால ஏதாகிலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு அவருடைய பட்டினியை போக, இதுவரையும் பட்டினிலாம் போட விடல ஆண்டவர். அவரை நினைவு கூறுகிற அனுபவம், கர்த்தரை நினைவு கூறுகிற ஸ்தானத்தில் உங்களை சத்தியத்தில் நடத்துகிற உங்க போதகரை என்ன செய்யணும் சொல்லுங்க? அவன் நினைக்கணும். இந்த பைபிள் சொல்லுது, உன்னை சத்தியத்தில் நடத்துகிற போதகரை நீ நினைக்கணும். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால செய்து வருகிறதுனால தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அனுமதி உள்ளவர். ஊழியக்காரனை நீங்க நேசித்தீங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப 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 ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு 4 பேர், நான் உள்பட என் 3 சகோதரர்களையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அழகு பார்க்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அழகு பார்ப்பதற்கு என்னுடைய பிதாக்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு கேக்கு. எங்க அம்மாவுக்கு 1958 கல்யாணம் நடந்த ஸ்தானத்தில் ஒரு வெள்ளக்காரன் கால வண்டியில போய் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கேக்கு வெட்டியிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? அந்த சந்ததியை இன்னைக்கு எங்கேயோ கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில சபையோடு சொல்லுகிறேன், நீ ஊழியக்காரன் என்ற நிலையில நீ பார்க்கணும். ஊழியக்காரன் குற்றம் கண்டுபிடிக்காத, ஊழியக்காரனை தப்பா பேசாத, ஊழியக்காரனுக்கு விரோதமா முறுமுறுக்காத. ஏன்னா அவன் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டு உங்க கூட கஷ்டம் சகிக்க வந்திருக்கிறான் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க அவர்களுக்கு செய்கிற வேலை கர்த்தருக்கு செய்கிற வேலை என்பதை மறந்து விடாதீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறனால இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணதார. இல்ல, ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. ஆண்டவர் கனம் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில
கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல போறேன். ரொம்ப பிரதானமான வார்த்தை. யோபுவின் புத்தகம் 33:14. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. ராஜன் பாஸ்டர் உங்களை எங்கெங்கெல்லாம் திருத்துதாரு தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் பெருமையானு சொல்கிறேன், என் கூட நடந்த பிள்ளைகளை என்னை விட ஆசீர்வாதம் வச்சிருக்கிற ஒரு இல்லையா? சத்தம் போட்டு சொல்ல மாட்டீங்கள? இன்னும் உங்க பிள்ளைகளை என்னை விட ஆசீர்வாதமா வைப்பாரு. நான் இவ்வளவு திருத்தி 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 இப்படி கொண்டு வந்தோம்னா எங்க அப்பா சொல்லுவார், நான் அப்படியெல்லாம் இவனை கரெக்ட் பண்ணவே மாட்டேன். ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கையை பிடி சொல்லுங்க. எங்க அப்பா ஒன்று சொல்லுவாரு, ரெண்டாவது அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொல்லுங்க, திருத்த மாட்டாரு. இதான் எங்க அப்பா. என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. உன்னை ஒரு இடத்துல பாவத்திலிருந்து விழுந்தல டக்குன்னு தூக்கி எடுத்தாரு. நீ திரும்பி போன, நீ எக்கேடும் கெட்டு போன விட்டுருவாரு. இந்த பைபிளை நல்லா பிடிக்கணும், இவரை நல்லா ருசிக்கணும், இவரை நல்லா அறியணும். வாய்ப்பு கிடைக்கும். சாய்ஸ் என்னது? நீ கிரேஸ் பீரியடை இழந்தனா திருப்பி உள்ள ஏற வரவே முடியாது. யோபுக்கு சொன்னாரு, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து என்ன செய்ய மாட்டாரு? திருத்துகிறவர் அல்ல. நல்லா வாங்கிக்க, உள் வாங்கிக்காங்க. உன்ட பல நேரத்தை சொன்னாரு, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை பேசாத, இதை எடுக்காத, இதை அனுபவிக்காதன்னு சொல்லிட்டு மீறி போனலாம். வா, மருத்துவமனையில் உன்னை கொண்டு போறேன். உன்னை எங்க கொண்டு போறேன்? மருத்துவமனைக்கு கொண்டு போறேன். அங்க லைன்ல நிக்கிறவங்களை பார்த்துக்கிட்டு சொல்லுவாரு, ஏ உன்னை அன்னைக்கு கண்டிச்சேன், உன்கிட்ட பேசினேன், உன்னை சீர்திருத்தினேன், ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு காலையில் நீங்க எந்த மன தத்துவத்தில் மன ரீதியில் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. வேம்பந்தலூர்ல சொன்ன ஆண்டவர் இந்த செங்கோட்டை மண்ணில் நின்று இந்த சபைக்கு சொல்றாரு, சபை நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளு. நீ என்ன சும்மா ஈஸியா வந்து ஆராதிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளு. நான் என்கிட்ட இந்த கேரக்டர்லாம் இருக்கு. இதெல்லாம் கட்டுப்பட்டு கண்டிஷனுக்கு உட்பட்டு வந்தா என்ன ஆராதி. ஏன் என்ன ஆராதிக்கணும்னா, நீ 7/70 பலத்தின் மிகுதி 80. நீ இந்த பூமியில உன்னை கையை கட்டி கண்ணை மூடி வாயை கட்டி பெட்டில வச்சிருவான். அதுவும் பாருங்க, 4ஆம் படுத பாடு. அங்க போய் ஒருத்தன் சொல்லுவான், கையை கட்டலுங்க, காலை ஆளுங்க, அல்லேலூயா சோத்திரம் ஆட்டுங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் சகிச்சு இந்த அடக்காராதனை முடிச்சு வீட்டுக்கு வர சொல்ல சில இடங்களில் நிம்மதி இழக்கும். அதுக்கு பின்பு தங்கத்தெருவில் ஒரு வாழ்வு உண்டு. அந்த தங்கத்தெருவில் வாழ்வதற்காக தான் இவர் யாருன்னு உங்களை படிப்பிக்கிறோம். பட்சபாதம் பண்ண மாட்டாரு, பரிதானம் வாங்க மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, மனம் மாற மாட்டாரு. அவர் சொல்லுதாரு, நான் சில இடத்துல என் பட்டயத்தை எடுப்பேன். ஒரு வசனத்துக்கு எனக்கு வாசித்து பார்ப்போம். 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. போதும் போதும் போதும், அவர் உங்களை எங்கள் கையில். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எங்கேயும் பட்டயத்தை எடுக்கவே மாட்டார். நம்ம ஊர்ல ஒரு சண்டை வந்துனா வீச்சருவா, அவனை விட கொஞ்சம் நீட்டி அடிப்போம். ராஜா அப்படி செய்கிறவர் அல்ல, பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த காலையில கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, நீ என்ன நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எங்கதுக்காக உன் ஊழியக்காரனை கொண்டு வார்த்தையை கொண்டு தெளிவா, சும்மா சும்மா கதை இல்லை, இது திருக்குறள் அல்ல, இது சரியான
முத்தமிடப்பட்ட தேவ வார்த்தை. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் இந்த திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்திய வார்த்தையை மிக தெளிவாக நேர்த்தியாக ஜனத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்தீரே. இந்த வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும், சகல பரிசுத்தவான்களோடு தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.